புழலில் வந்து நீலகண்டன் தெருன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, மகாவீர் கார்டன். ஒரு வீட்டில் வந்து முகமூடி அணிஞ்சிக்கிட்டு ஒரு 6 பேர் உள்ளே போய்ட்டு வீட்டில் ஒரு 25 லட்சம் கேஷ், ஒரு 15 சவரன் நகை, ஒரு வைர கம்மல் இதெல்லாம் அடிச்சுட்டு இந்த வீட்டில் இருந்த ஒரு பெண் சாந்தான் யாரும் அவங்களையும் வாயில் ஒரு வெட்டு பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அது போலீஸ் கிட்டத்தட்ட மார்ச் ஆயிடுச்சு இல்லையா, 1.5-2 மாதமாக போலீஸ் தேடுதல் வேட்டையில் தான் இருந்தாங்க. அந்த சம்பவத்தில் வந்து அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு மற்ற விஷயம்லாம் பார்க்கும்போது தொப்பை கணேசன் அப்படின்னு தெரிய வந்த பிறகு தான் இதில் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணும்போது 2 தரப்பும் அடிக்கடி வெட்டு குத்து மோதுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இவங்க டீல் அவங்க போய் தலையிடுறது, இந்த விஷயம்லாம் தொடர்ச்சியாக போயிட்டு தான் இருந்தது. போலீஸ் வந்து 2 தரப்புலையும் ஆளில் அப்பப்போத்திக்குள்ளே போடுவாங்க, கையை காலை ஓடிக்கிறது இதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்தது. அதனால இவங்களுடைய மோதல் வந்து ரொம்ப அதிகமாக போச்சு. ஒரு கட்டத்தில் வந்து போலீஸ் வந்து பெரிய அளவில் இந்த டீமில் வந்துட்டு இந்த என்கவுண்டர் மாதிரி அது பேசுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே இவங்க வராத அளவுக்கு அப்பப்போ குண்டாஸ் உள்ளே போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க டீம் தான் கொலை பண்ணிகிட்டே இருக்கும். பண்ணுறது வந்து இவங்களுக்குள்ளே தான் நடக்கும். கணேஷ் என்கிற டெல்லி கணேஷ் முக்கியமான சம்பவத்தில் காணாமல் போயிட்டால் டெல்லியில் இருக்கார் நண்பர்கள் சொல்லுவாராம். அதனால் இவர் பேர் வந்து டெல்லி கணேஷ். கொஞ்சம் தொந்தி இருக்கிறதுனால எப்போ போலீஸ் என்ன சொல்லியிருக்க பாருங்கள், ஐடென்டிஃபை பண்ணுறது 4 கணேசன் இருந்தால் குட்டை கணேசன், எட்ட கணேசன், கருப்பு கணேசன், வெள்ளை கணேசன் அப்படின்னு எழுதும்போது கொஞ்சம் தொப்பையாக இருக்கா, சரி ஏற்கனவே ஒரு கருப்பு கணேசன் இருக்கான், சரி தொப்பை கணேசன் போடும், அப்படி தான். இதுக்கு பிறகு வந்துட்டு இவங்க 2 பிளான் பண்ணுறாங்க. ஒன்று பழனியை முடிச்சிடணும், இல்லை பழனியோடைய அட்வொகேட்டை, பழனிக்கு யார் அட்வொகேட்டாக இருக்காங்க ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறாங்க முடியும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. யார் நம்ம தொப்பை கணேசனும் கதிரவனும். அதில் பழனி மாட்டிக்கிறார். பழனி மாட்டினா முதல்ல பழனி முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு பழனியோட அட்வொகேட்டு குறி வைக்கிறாங்க. அப்போ தான் வந்து சூழ்ச்சி சுரேஷ்னு ஒரு கேரக்டர் உள்ளே வருது. அது சூழ்ச்சி சுரேஷ் யாருன்னா பழனியோட தம்பி. அங்கே இருக்க ஒரு லேடி ஒன்று அந்த வீட்டுக்கு வருவாங்க போவாங்கன்ற தகவல் வச்சு அந்த லேடியை வார்ன் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க போலீஸில் புகார் கொடுத்து அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் வச்சு பார்த்த பிறகு வந்துட்டு போனது தொப்பை கணேசன் கதிரவன் அப்படின்னு தெரிஞ்சு போலீஸ் வந்து தூக்கி உள்ளே போடுறாங்க. உள்ளே போட்டு அதுக்கப்புறம் குண்டாஸ் உள்ளே போட்டு வராப்பில். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் கிரைம் ரிப்போர்ட்டர் சேதுராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சென்னையில் அதிகாலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பு. சேரா கூட்டாளியான தொப்பை கணேசனை போலீஸ் வந்து என்கவுண்டர் செஞ்சுருக்காங்க. இவர் மேலே பார்த்தீங்கன்னா பல வழக்குகள் இருக்குது. துப்பாக்கி முனையிலும் கைது செய்யப்பட்ட நபர் அப்படின்ற மாதிரிலாம் தகவல்லாம் சொல்கிறாங்க. யார் இந்த தொப்பை கணேசன் சார்? தொப்பை கணேசன் வந்து இப்போ என்கவுண்டர் பண்ண விஷயம் வந்து பழைய ரவுடி லிஸ்ட்டில் இருக்கிறது. அது இல்லாமல் இப்போ அந்த போலீஸோடைய தேடுதல் வேட்டையில் போலீஸை எதிர்த்து ஏதோ பண்ணும்போது தற்காப்புக்காக சுட்டான்றதான் போலீஸ் சொல்லியிருக்காங்க. போலீஸ் ரிப்போர்ட் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. புழலில் வந்து நீலகண்டன் தெருன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, மகாவீர் கார்டன், மார்வாரிங்க அதிகமாக இருக்கக்கூடிய நார்த் இந்தியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே வந்து இந்த வருஷம் ஜனவரியில் ஒரு வீட்டில் வந்து முகமூடி அணிஞ்சிக்கிட்டு ஒரு 6 பேர் உள்ளே போய்ட்டு இந்த மங்கி குல்லா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டு உள்ளே போய்ட்டு வீட்டில் ஒரு 25 லட்சம் கேஷு, ஒரு 15 சவரன் நகை, ஒரு வைர கம்மல் இதெல்லாம் அடிச்சுட்டு அந்த வீட்டில் வரவங்களாம் கட்டி போட்டு அந்த வீட்டில் இருந்த ஒரு பெண் சாந்தான் யாரும் அவங்களையும் வாயில் ஒரு வெட்டு பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அது போலீஸ் கிட்டத்தட்ட மார்ச் ஆயிடுச்சு இல்லையா, 1.5-2 மாதமாக போலீஸ் தேடுதல் வேட்டையில் தான் இருந்தாங்க. அந்த சம்பவத்தில் வந்து அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு மற்ற விஷயம்லாம் பார்க்கும்போது தொப்பை கணேசன் அப்படின்னு தெரிய வந்த பிறகு தான் இதில் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணும்போது தான் இன்றைக்கி அதிகாலையில் வந்து மாதவரம் ரவுண்டான கிட்ட அவர் மாட்டுறாரு. போலீஸ் வந்து ரவுண்ட் பண்ணுறது, போலீஸை எதிர்த்து ஏதோ வெப்பன்ஸ் எடுக்கிறாரு. பதிலுக்கு போலீஸ் வந்து தற்காத்துக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு போலீஸ் ரிப்போர்ட். ஆனால் இதை தாண்டி பார்த்திங்கன்னா தொப்பை கணேசன் வந்துட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இதான் முதல் முறையாக ஒரு வீடு புகுந்து கொள்ளடிக்கிறது அந்த விஷயத்தில் பேர் அடிபடுது.
இது மாதிரி முழுக்க முழுக்க வந்து கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் தான். சென்னையில் வந்து குறிப்பாக வட சென்னையில் வந்து இருபெரும் டான் மாதிரி இருந்தவங்க வந்து சேரா அண்டு வெள்ளரவி. சேரா வந்து இப்போது ஊரை விட்டு போயிட்டு பல வருஷம் ஆகி இடையில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி பிரிசனில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. சேராவுக்கு ஒரு பையன் கதிரவன். அந்த கதிரவன் வந்து இந்த தொப்பை கணேசனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நட்பு, ஒரே டீம். வெள்ளரிவியும் சேராமல் இருக்கும்பொழுது சேராவுடைய டீமில் இருந்து செயல்பட்ட ஆள் தான் அந்த தொப்பை கணேசன். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. அப்போவே பல வழக்குகளாக இருந்தது. குண்டாஸு, அப்புறம் அடித்தடி, ஜெயிலுக்கு போகிறது வர்றது, சிறைக்கு போனாலும் உங்களுக்கு தொடர்புலாம் கிடச்சிடும்ல. அந்த மாதிரி நிறைய தொடர்புலாம் வளர்த்துட்டு பிறகு வெள்ளருவி என்கவுண்டர் ஆயிடுச்சு. சேரா வந்து ஊரை விட்டு போயாச்சு, எந்த ஒரு தகவலும் இல்லை. இடையில சென்னைக்கு வரும்போது தான் ஒரு முறை போலீஸ் பிடிச்சி இப்போ உள்ளே வச்சுருக்காங்க. சேராவுடைய பையன் கதிரவன் வந்து ஆக்டிவாக தான் இருக்காப்புல. அந்த கதிரவன் வந்து சேரா போன பிறகு அப்பாவுடைய லேபிளில் கதிரவனை சேராவுடைய டீமுடைய லீடர், அடுத்த கட்ட லீடர்ன்ற பேரில் தொப்பை கணேசன், இவங்க சேர்ந்து தான் நிறைய சம்பவங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து உங்களுக்கு சேரா டீமில் ஒரு ஆள் இருக்கிறார் அப்படின்னும்போது வெள்ளருவி டீமில் ஒரு ஆள் இருப்பாங்கள்ல, அப்படி இருந்த ஆள் தான் பழனி. அது வெள்ளருவி போன பிறகு அந்த இடத்துக்கு வந்த ஆள் தான் பழனி. இவங்க எல்லாமே வேசார்படியில் பிவி காலனி அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க தான். அப்படி தான் போயிட்டுருக்குது. எதிர் தரப்பு ரெண்டு தரப்பும் அடிக்கடி வெட்டு குத்து மோதுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இவங்க டீல் அவங்க போய் தலையிடுறது, இந்த விஷயம்லாம் தொடர்ச்சியாக போயிட்டு தான் இருந்தது. போலீஸ் வந்து ரெண்டு தரப்புலையும் ஆளில் அப்பப்போ தூக்கிக்குள்ளே போடுவாங்க, கையை காலை ஓடிக்கிறது, இதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்தது. அதனால இவங்களுடைய என்ன சொல்கிறேன்னா மோதல் வந்து ரொம்ப அதிகமாக போச்சு. ஒரு கட்டத்தில் வந்து திமுகவுடைய வட்டச்செயலர் இடிமுரசு இளங்கோவன் சொல்லிட்டு ஒருத்தர், அவரை வந்துட்டு பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்டில் வச்சு மெயின் ரோட்லேயே அவரை கொடூரமான முறையில் கொலை பண்ணுறாங்க. அவர் வந்து யாருன்னா பழனியோடைய சித்தப்பா. அது பண்ணுறது வந்து தொப்பை கணேசன் டீம். தொப்பை கணேசன் இன்னும் 4-5 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. 8 பேர். அதில் வந்து தொப்பை கணேசன் தான் லீட். அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து பதிலுக்கு வந்து இவங்க டீமில் வரிசையாக ஒரு 4 பேரை அடுத்தடுத்து கொலை பண்ணுறாங்க. ரிட்டெயில்ஸ் வச்சு ஒருத்தனை, அப்புறம் வந்து ஐசிஎஃப்பில் வச்சு ஒருத்தனை, அந்த மாதிரி வரிசையாக பண்ணுறாங்க. பண்ணதான் இவங்களுக்கு அப்போது இந்த சேரா வெள்ளருவி இல்லாத குறைய இவங்க 2 பேரும் பழனியும் தொப்பை கணேசனும் பூர்த்தி பண்ணுற இடத்துக்கு வந்துட்டாங்க. அது போலீஸ் வந்து பெரிய அளவில் இந்த டீமில் வந்துட்டு இந்த என்கவுண்டர் மாதிரி அது பேசுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே இவங்க வராத அளவுக்கு அப்பப்போ குண்டாஸ் உள்ளே போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க டீம் தான் கொலை பண்ணிகிட்டே இருக்கும். பண்ணுறது வந்து இவங்களுக்குள்ளே தான் நடக்கும். 2 கேங்குள்ளே தான். அது கேங் வார் தான். இது ரொம்ப நாளாகவே நடந்துட்டு தான் இருந்தது. அதில் வந்து லாஸ்ட் டைமும் உங்களுக்கு ஒரு டீமாக வரிசையாக நடந்தது இல்லையா, ஆம்சாங் கொலை வழக்குக்கு பிறகு. அப்போயே வந்து உங்களுக்கு தொப்பை கணேசனுடைய பேர் இருந்தது. ஆனால் அந்த வழக்கு சம்மந்தமாக தொப்பை கணேசன் பேர் இல்லை. இவங்களுக்குள்ள தனிப்பட்ட 2 கேங்கு வார் இல்லை. அதனால் போலீஸ் வந்து அதில் தான் வேகம் கட்டினா. இதில் வந்து கொஞ்சம் அப்புறம் பார்ப்போன்னு விட்டாங்களான்னு தெரில. அது இப்போ வந்து முடிவு வந்திருக்குது. இந்த கேங்குள்ள 3 கொலைகள் அரங்கேறுது. முத்துப்பாட்சா, திவாகர், ஜப்பான் சரவணன் சொல்லிட்டு இப்படி கொலைகள் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது சார்? இதுக்கு பிறகு வந்துட்டு இவங்க 2 பிளான் பண்ணுறாங்க. ஒன்று பழனியை முடிச்சிடணும், இல்லை பழனியோடைய அட்வொகேட்டை, பழனிக்கு யார் அட்வொகேட்டாக இருக்காங்க, ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறாங்க, முடியும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. யார் நம்ம தொப்பை கணேசனும் கதிரவனும். அதில் பழனி மாட்டிக்கிறார். பழனி மாட்டினா முதல்ல பழனி முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு பழனியோட அட்வொகேட்டு குறி வைக்கிறாங்க. அப்போ தான் வந்து சூழ்ச்சி சுரேஷ்னு ஒரு கேரக்டர் உள்ளே வருது. அது சூழ்ச்சி சுரேஷ் யாருன்னா பழனியோட தம்பி. ஏற்கனவே வந்துட்டு பழனியோட சித்தப்பா இடிமுரசு இளங்கோ கொலை ஆகிடுச்சு. 2வது அண்ணன் பழனி இருந்தாச்சு. பதிலுக்கு பதில் பண்ணணும், நம்மளும் அடுத்த டானாக வரணும் அப்படின்னு சூழ்ச்சி சுரேஷ் உள்ள இறங்குறாப்புல. பழனியவும் ரயில்வே ஸ்டேஷனில் தான் போடுறாங்களே சார்? பழனி ரயில்வே ஸ்டேஷன் தான். இப்போ இது நம்ம ஏசர்படி ஜீவா ரயில்வே ஸ்டேஷன் வச்சு தான் போடுறாங்க. அண்ணனுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுற ஆளையும் அட்வொகேட்டையும் முடிக்கலான்னு தான் இறங்கி வந்தானுங்க. கிடைக்கல, அண்ணனையும் முடிச்சிட்டானுங்க. இப்போ நம்ம வந்து ஒன்று அவனில் பண்ணணும், இல்லை அவங்க சைடில் இருக்கக்கூடிய அட்வொகேட்டு ஃபைனான்ஸ் பண்ணுற ஆள் அவங்கள முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் ராஜேஷ்னு ஒரு அட்வொகேட், அவர் தான் கூட இருந்து இவங்களுக்கு மூளையாக இருந்து
அதாவது வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம்னா கூட அப்போ ஜாமீனில் கொண்டு வர்றது அவருடைய தொழில் ப்ரொஃபஷனல் அதை பண்ணிகிட்ருக்காரு. அவரை வந்து பிளான் பண்ணி அவர் இந்த மாதிரி எத்தனை கேஸு பண்ணுவார். பொதுவாக சொல்கிறோம் வக்கீல்லாம் அவங்களுடைய தொழில் தானே. ஆனால் அவரை குறி வச்சு இவங்க பிளான் பண்ணுறாங்க. வெள்ளிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது அவரை அதே மாதிரி ராஜேஷ் நட்டுக்கிட்ட இந்த டீம் பண்ணுது. யார் சூழ்ச்சி சுரேஷுடைய டீம் பண்ணுது. இதுக்கு பிறகு பதிலுக்கு பதிலாக இவங்க வந்து அவங்க சைடில் 2 முறை வந்து பெட்ரோல் பாம்பு அடிக்கிறாங்க. நம்ம தொப்பை கணேசனும் கதிரவனும். ஒரு முறை வந்து ரெட்டில்ஸ்கிட்டே ஜஸ்ட் மிஸ்ஸு. இன்னொரு முறை வந்துட்டு இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி தேடிட்டு வெளியே வரும்போது வீட்டில் ஆள் இல்லை. அங்கே இருக்க ஒரு லேடி ஒன்று அந்த வீட்டுக்கு வருவாங்க போவாங்கன்ற தகவல் வச்சு அந்த லேடியை வார்ன் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க போலீஸில் புகார் கொடுத்து அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் வச்சு பார்த்த பிறகு வந்துட்டு போனது தொப்பை கணேசன் கதிரவன் அப்படின்னு தெரிஞ்சு போலீஸ் வந்து தூக்கி உள்ளே போடுறாங்க. உள்ளே போட்டு அதுக்கப்புறம் குண்டாஸ் உள்ளே போட்டு வராப்பில் மறுபடியும் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக இப்போ இந்த சம்பவம் நம்ம பேசுகிற பாருங்கள். ஜனவரி மாதம் 2026 புழலில் நீலகண்டன் தெரு மகாவர் காம்ப்ளெக்ஸ் சொல்லிட்டு அந்த இடம் அங்கே தான் வந்து மிகப்பெரிய அளவில் நார்த் இந்தியன்ஸ் வசியோட இடம். அங்கே தான் 25 லட்சம் கேஷு, ஒரு 15 சவரன் நகை, வைர கம்மல் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து மங்கி கேப் போட்டுட்டு பண்ண அந்த சம்பவம். அதில் தான் இவங்க தான் அக்யூஸ்டுன்னு ப்ரூவ் ஆன பிறகு தான் போலீஸ் எடுத்து இன்றைக்கி காலையில் நம்ம பேசிகிட்டு இருக்க அந்த இன்றைக்கி தான் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. பழனி கொலை பண்ணதுக்காக சூழ்ச்சி சுரேஷ் வந்து அந்த அட்வொகேட்டை பழிதீர்த்தா சொன்னீங்க. இது அதோடு நின்றுதா இல்லை வேறு யாராவது பழிதீர்க்கப்பட்டார்களா? இல்லை பழனியை கொலை பண்ணது வந்து அட்வொகேட் ராஜேஷ் இல்லை. அவங்களுக்கு இல்லை இவங்க அப்படி கணக்கு போட்டாங்க. அவர் வந்து ஒரு வழக்கறிஞர். அவருடைய வாதிக்கு அவர் வாதாடுவார்னு வச்சுங்களேன். இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார் இந்த டீமுக்கு. யாருக்கு? கதிரவனுக்கும் நம்ம தொப்பை கணேசனும் சப்போர்ட்டாக இருக்கார். அதனால் இவரை வந்து முடிச்சிட்டா இவங்களுக்கு அந்தளவுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய அட்வொகேட் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த ராஜேஷை பண்ணுறது. பண்ணி முடிச்சுட்டு அந்த கேஸில் உள்ளே போயிட்டு ஒரு குறுகிய காலத்திலே குண்டாஸ் உடைச்சிட்டு வெளியே வந்து அந்த அண்ணனை பண்ண பழனியை பண்ண டீமில் யார் யார் மெயினாக இருந்தாங்கன்னு பார்க்கும்போது சாலமுன்னு ஒரு கேரக்டர். அந்த சாலமுனை வந்து 2017 இவங்க கொலை பண்ணுறாங்க. அதை சூழ்ச்சி சுரேஷ் அந்த டீம்லாம் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஒரு 3 மாதம் போலீஸ் கண்ணில் மாட்டாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாட்டினாங்க. மறுபடியும் குண்டாஸ் போயிட்டு வர்றது இதே நடந்துகிட்ருக்குது. இப்போது இந்த டீம் வந்து இப்போது தொப்பை கணேசன் இறந்ததுக்கு பிறகு இந்த தொப்பை கணேசனுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க டீமு அந்த சேராவுடைய பையன் கதிரவன் அதை அவன் மெயின்டைன் பண்ணுவான். இந்த பக்கம் வந்து சூழ்ச்சி சுரேஷ் இவன் மெயின்டைன் பண்ணுவான். இப்போ இந்த கேங் வந்து இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. ஆக்டிவாக இருக்காங்களா இல்லை எப்படி சார்? ஆக்டிவாக இருந்தனால தானே வந்து அண்ணனை பண்ணதுக்கு பதில் பண்ணியிருக்காங்க. 2017 சொல்கிற காலகட்டம் 2017 அப்படி தாங்க. இதுக்கப்புறம் ஆக்டிவாக இருப்பாங்க. 2022 வரைக்கும் இவங்க மேலே வழக்குகள் இருக்குது. ஜெயிலுக்கு போகிறது வர்றது, குண்டாஸு, வெட்டு குத்து, கட்ட பஞ்சாயத்து எல்லாமே இருக்குது. இந்த தொப்பை கணேசன்ற பேர் எப்படி வந்தது? அவர் பேர் வந்து கணேஷ்ங்கிற டெல்லி கணேஷ். முக்கியமான சம்பவத்தில் காணாமல் போயிட்டால் டெல்லியில் இருக்கார் நண்பர்கள் சொல்லுவாராம். அதனால் இவர் பேர் வந்து டெல்லி கணேஷ். கொஞ்சம் தொந்தி இருக்கிறதுனால எப்போ போலீஸ் என்ன சொல்லியிருக்க பாருங்கள், ஐடென்டிஃபை பண்ணுறது 4 கணேசன் இருந்தால் குட்டை கணேசன், எட்ட கணேசன், கருப்பு கணேசன், வெள்ளை கணேசன் அப்படின்னு எழுதும்போது கொஞ்சம் தொப்பையாக இருக்கா. சரி ஏற்கனவே ஒரு கருப்பு கணேசன் இருக்கான், சரி தொப்பை கணேசன் போடு. அப்படி தான். அதோட இடிமுரசு இளங்கோ கொலை வழக்கு, திமுக ஒட்டசில கொலை வழக்கில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து தொப்பை கணேசன் போடுறாங்க. அது முன்னாடி வெறும் கணேசன்கிற டெல்லி கணேஷ் தான் எஃப்ஐஆரில் இருக்கிறது. தொப்பை கணேசனுக்கும் பழனிக்கு தான் உங்களுக்கு எதிரெதிர் கோஷ்டி இல்லையா. பழனியோட தம்பி சூழ்ச்சி சுரேஷ் இருக்காப்புல, சேராவுடைய பையன் கதிரவனும் தொப்பை கணேசனும் ஒரே டீமு. இப்போ தொப்பை கணேசன் போயாச்சு. இப்போ கதிரவன் வந்துடுவார்ல எதிர் டீமுக்கு. இப்போ எதிர் டீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதிரவன் பையன், சேராவுடைய பையன் கதிரவன், இந்த பக்கம் சூழ்ச்சி சுரேஷ், இந்த மோதல் இருந்து தான் இருக்கும். ஆக இப்போ இன்னமும் 2 டீமுங்க வடசென்னையில் இருந்துட்டு தான் இருக்குது. அது ஒரு பக்கம் வடசென்னையிலேருந்து ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வேறு என்ன டீம் இருக்குதுன்றது அடுத்தடுத்து எதனா சம்பவங்களை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்திலே மிக்க நன்றி. நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.